பசங்களா, வெல்கம் பேக். இன்னைக்கு பிசிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராஃப், ஒரே கிராஃப் உங்க மொத்த கைனடிக் எனர்ஜி சாப்டரும் க்ளோஸ். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் டெக்னிக் நீங்க கிராஃப்ல யூஸ் பண்றது மூலியமா எல்லா கிராஃப்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ் வந்து ஈஸியா மாறுச்சுன்னா அதுக்கு நான் கேரண்டி பசங்களா. செஷனை ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் இந்த செஷனோட எண்ட்ல கிராஃப் இவ்வளோ தானா, இதுக்கு தான் நான் பயந்துட்டேனா அப்படின்னு நீங்க ரொம்பவே வந்து ஈஸி பீஸி 11 ஸ்குவீஸி ஆயிடுவீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த செஷன் வித் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ வென் ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? ஓகே பசங்களா, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, செஷனை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இனி கைனமேட்டிக்ஸ் நம்மாலு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, அண்ட் கீப் ஃபாலோயிங் அஸ் ஆன் ஆல் த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் பசங்களா. நான் லெட்ஸ் கோ. ஒரே ஒரு கிராஃப் மேம், அந்த ஒரு கிராஃப் என்னதுன்னு டக்குன்னு சொல்லுங்க மேம். அந்த ஒரு கிராஃப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேர்டிங். ஓகேவா, ஒரு சின்ன வேர்டிங். அந்த வேர்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த கிராஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் திஸ் வில் ஹெல்ப் யூ அ லாட். பசங்களா லிசன், ஒரே ஒரு கிராஃப் ரூல். ஓகேவா, ஒரே ஒரு கிராஃப் ரூல் உங்கள் மொத்த வாழ்க்கையுமே வந்து திருப்பி போட்டுரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஃபார்முலாவில் எல்ஹெச்எஸ் இருக்கும், ஆர்ஹெச்எஸ் இருக்கும். ஆமாம் தானடா, எல்ஹெச்எஸ் ஒரு சைடில் இருக்கும், ஆர்ஹெச்எஸ் ஒரு சைடில் இருக்கும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் V is equal to ஓகே, A is equal to V by T அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. A is equal to V by T ன்னு இருக்கு, which is acceleration will be equal to V divided by T ன்னு ஒன்று இருக்கும். கரெக்டா? இப்போ கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல என்னென்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க கைனமேட்டிக்ஸ்ல அப்படின்னு பாருங்க. ஓகேவா, என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. ஏன்னா இதை நீங்க பார்க்கறது மூலியமா நீங்க வந்து ஸ்லோப் எடுக்கணுமா இல்லை நீங்க வந்து ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எல்லா கிராஃபிக்கல் கொஸ்டினுக்கும் ரெண்டே ஆன்சர் தான் பசங்களா, ஒன்று ஸ்லோப் இல்லாட்டி ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஏன்னா ஃபாஸ்டர் ஃபார் அண்ட் எனி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எந்த யூனிட்ல வேணாலும் இதை அப்ளை பண்ணலாம். அப்போ பாருங்க, ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல டைமும் ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலான ஜென்ரலான ஃபார்முலா A is equal to V by T. அப்போ இது Y, இது எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ எல்லாம் ஸ்லோப் படிக்கிறீங்களோ ஸ்லோப் அப்படிங்கிறது சாய்வு. ஓகேவா, ஸ்லோப் அப்படிங்கிறது சாய்வு. ஓகேவா, இப்படியே ஸ்லோப் சாய 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 என்ன ஆகும்னா பேராமீட்டர் வேரி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்லோப்போட ஒரே ஃபார்முலா which is your tan theta. ஓகேவா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஹரிசாண்டல்ல இருந்து எப்படி சாஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்லோப். ஹரிசாண்டல் எப்படி இருக்கு, இந்த ஹரிசாண்டலுக்கு இப்படி சாஞ்சிருக்கு, இந்த ஹரிசாண்டலுக்கு இப்படி சாஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் மென்ஷன் பண்றதும் ஸ்லோப் தான். ஸோ இந்த ஸ்லோப்போட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா dy by dx அப்படின்னு எழுதலாம், இல்லை y2 minus y1 divided by x2 minus x1 அப்படின்னு எழுதலாம், இல்லாட்டி we people can write which is slope. இது எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். அப்போ பாருங்க, உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் கொடுத்துருக்கிற பேராமீட்டர் டிவிஷன்ல எழுதி இருக்கும் அப்படின்னா இப்போ பாருங்க, இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற பேராமீட்டரை ஃபார்முலால எப்படி எழுதியிருக்கோம் பசங்களா, டிவிஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆமா தானே, அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதோட ஸ்லோப் இருக்கு இல்லையா, இந்த கிராஃபோட ஸ்லோப் இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் x1, இது x2, இது y1, இது y1, இது y2. ஓகேவா, இந்த ஸ்லோப் m அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனாக இருக்கும். இந்த m அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பசங்களா, ஆக்சலரேஷனாக இருக்கும். இது இதுக்கு நல்ல எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டா, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல மொமெண்டம், நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம், ஒய் ஆக்சிஸ்ல மொமெண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு கிராஃப் இப்படி இருக்குன்னு வைங்க. அப்போ இதோட ஸ்லோப் என்னவாக இருக்கும் பசங்களா, எல்ஹெச்எஸ்ல இருக்கிறது. ஏன்னா டிவிஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்கிறத இங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கோம். அப்போ ஈக்குவல் டுவா இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்லோப்பாக இருக்கும். அப்போ இந்த கிராஃபுக்கு வந்து ஸ்லோப் என்னது பசங்களா, ஃபோர்ஸ். அண்ட் இந்த ஸ்லோப் அப்படிங்கிறத நம்ம எப்படியும் எழுதலாம், ஆங்கிள் எழுதுற மாதிரி இருந்தால் tan theta அப்படிங்கிற மாதிரியும் எழுதலாம். சிம்பிள், வெரி சிம்பிள். ஓகே,
இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்குமே இதை அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் P is equal to VI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இல்லை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை மேம் எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா நான் என்ன பண்ணட்டும், எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நான் என்ன செய்யட்டும் அப்படின்னா அப்படியே அது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோப்பில் வந்து இந்த இடத்துல டீயும் இந்த இடத்துல பியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லோப் என்னது பசங்களா, அதே ஃபோர்ஸ் தான் பட் 1/4. அதே ஃபோர்ஸ் தான் பட் 1/4. ஓகேவா, பெரிய வேல்யூ கிடைச்சதுன்னா ஒரிஜினலி அது சின்னதுன்னு அர்த்தம், சின்ன வேல்யூ கிடைச்சதுன்னா அது பெருசு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அந்த மாதிரி ரெசிப்ரோக்கல். ஸோ ஸ்லோப்ஸை எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா அண்டர் த கர்வ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதே ஈக்குவேஷனில் இப்போ இதே ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் டினாமினேட்டரை, அதாவது உங்களோட ஈக்குவேஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் P is equal to M into V, momentum will be equal to M into V. இந்த மாதிரி டிவிஷனில் கொடுக்காம மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ ஏரியா அண்டர் த கர்வ், ஓகேவா, நம்மளோட இந்த ஏரியா அண்டர் த கர்வ் எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்கும், that will be your answer. அதுதான் வந்து மொமெண்டமாக இருக்கும். ஓகேவா, அதுதான் நம்மளோட மொமெண்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இதே கிராஃபில் நம்மளோட வெலாசிட்டி கிராஃபில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா AT is equal to V. ஓகேவா, டினாமினேட்டர் இந்த பக்கம் வந்துருச்சு, இது A இது T, இதுக்கு இப்படி ஒரு கிராஃப் வருது அப்படின்னா இதே இதில் இந்த கிராஃபோட ஏரியா அண்டர் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் பசங்களா, வெலாசிட்டியை கொடுக்கும். அது உங்களுக்கு என்ன கொடுக்கும், வெலாசிட்டியை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபார்முலாக்கும் எழுதலாம். மல்டிப்ளிகேஷனில் எழுதியிருக்கோம் அப்படின்னா ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிப்போம். ஏரியா அண்டர் த கர்வ் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரைட். அதுவே நம்ம டிவிஷனில் எழுதியிருக்கோம் அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸ்லோப் வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிக் ஐடியா வச்சுக்கிறனால இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி பசங்களா. அண்ட் இதே மாதிரி நிறைய பேசிக் ஐடியாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பர்ஃபெக்டான இடம் நம்மளோட தளபதி ப்ரோ பேட்ச் அண்ட் தளபதி பேட்ச் தான் பசங்களா. யாரெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் தான் மேம் நான் இருக்கேன், என்னால் ஆஃப்லைன் வந்து என்னால் நீட்டுக்கும் போர்ட்ஸுக்கும் பேரலாக படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஆஃப்லைனில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த தளபதி ப்ரோ பேட்ச். ஓகே, புரியுதா பசங்களா? இதுவே இல்லை நான் வந்து ஆன்லைனில் தான் மேம் படிக்க முடியும், நான் வந்து சென்னையில் இருக்கேன், நான் வந்து தூத்துக்குடியில் இருக்கேன், ஸோ எனக்கு ஆன்லைனில் தான் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்களா, ஆன்லைனில் இருக்கிற பேட்ச் தான் பசங்களா நம்மளோட தளபதி பேட்ச். இங்கே நாங்கள் எல்லாரும் தான் கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் வந்து நீங்கள் ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து போர்ட்ஸ் ப்ளஸ் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் பசங்களா. அண்ட் ஜூன் 15க்குள்ளார இந்த ஒரு கோர்ஸ் ஆஃபர் முடியுது. இந்த கூப்பன் கூட நீங்கள் கோர்ஸ் வாங்குறப்ப யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குது பசங்களா. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ரிப்பீட்டராகத்தான் போகணும் அப்படின்னா திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் ஆஃப்லைன் ரிப்பீட்டருக்கான ஹைப்ரிட் ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேவா, ஹைப்ரிட் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா. ஹைப்ரிட் ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸ்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரைட். ஸோ நம்மளோட மாரா பேட்ச் இருக்குது. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, லிமிட்டட் சீட்ஸ் தான். இல்லை மேம் நான் ஆன்லைனில் உங்ககிட்ட படிக்கிறேன், எனக்கு ஆன்லைனில் இருந்தால் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம வெற்றி பேட்ச் இருக்குது பசங்களா. வெற்றி பேட்ச் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் எங்கேருந்து வேணாலும் ரிப்பீட்டர்ஸாக நீங்கள் படிக்கணும். ஓகே, லைவ் செஷன், ரெக்கார்டட் செஷன் எல்லாமே நீங்கள் படிக்கலாம் பசங்களா. ஓகே, ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதுவே ப்ரீவியஸ் இயர் நீங்கள் போன வருஷம் தளபதி பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி பேட்சில் ஆஃபர் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, யூஸ் தட் டூ, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லை கிளாஸ் 11th படிக்கிற பசங்க நாங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே இருக்குது தல ப்ரோ. இது முழுக்க ஆஃப்லைன் ப்ரோக்ராம். நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் 11th நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ், வெல் லேர்ன் டீச்சர்ஸ் இருக்காங்க பசங்களா, மறந்துடாதீங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, Xylemல நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து சூட் ஆகுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. நீங்கள் சென்டர்ஸை விசிட் பண்ணி பார்க்கலாம். இஃப் எவ்ரி திங் இஸ் கிளியர் அண்ட் டன் அண்ட் டஸ்டட் தென் யூ பீப்புள் ஆர் கோனா பி அ Xylemian பசங்களா. பட் நீங்கள் முடிவெடுங்க. ஓகே, நீங்கள் முடிவெடுங்க.
புரியுது இல்லையா? கிளியரா இருக்கா? அப்ப இந்த மாதிரி தான் நீங்க கிராஃப்ஸை அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் பசங்களா? கிராஃப்ஸை அப்ரோச் பண்ணணும். இந்த அப்ரோச்சிங் மெத்தட்ல நீங்க வந்து 3 பெரிய மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்லோப் வித் ஏரியா. ஓகேவா? எப்படி ஃபார்முலா இருந்தா ஸ்லோப்பு, எந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிக்கணுங்கிறத மறக்கக்கூடாது. ஓகே, I is equal to Q by T அப்படின்னா Qக்கும் Tக்கும் கிராஃப் பிளாட் பண்றப்ப ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதுவே IT is equal to Q அப்படின்னு எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஐக்கும் Tக்கும் கிராஃப் பிளாட் பண்றப்ப ஏரியா அண்டர் த கர்வ் தான் Q. மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இக்னோரிங் கிராஃப் டைரக்ஷன். ஏன்னா கிராஃப்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ் இருக்கு. அப்போ அதை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணணும் பசங்களா. ஸோ நீங்கள் சைன்ஸை அவாய்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு பெராமீட்டரை இன்னொரு பெராமீட்டர் கூட கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. ஒரு பெராமீட்டர் இன்னொரு பெராமீட்டர் கூட என்ன பண்ணக்கூடாது பசங்களா? கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ல என்னென்னலாம் கேட்பாங்க. ஸோ கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஏரியா அண்டர் த கர்வ் கேட்கலாம், ஸ்லோப் கேட்கலாம், இல்லாட்டி அந்த கிராஃபோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ கிராஃபோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். உங்களுக்கு கிராஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கிராஃப் ஸ்ட்ரக்சர்னு போடுங்க, நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு என்ன டீட்டெயில் உங்களுக்கு அகாடமிக்கலாக தேவை இல்லை நான் அகாடமிக்கலாக தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஓகே தானே பசங்களா? புரியுது இல்லையா? ஏன் மேம் கிராஃபுக்கு இவ்வளவு ஹைப் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மி டைமில் கம்மி எஃபர்ட்டில் நிறைய ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிராஃப் தான். அது காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நம்ம போர்டு எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ கிராஃப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களோட டைமும் சேவ் ஆகும், உங்கள் ஸ்கோரும் பூஸ்ட் ஆகும், உங்கள் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கான்செப்டும் இன்க்ரீஸ் ஆகும் பசங்களா. ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ மேக் ஷுர் யூ யூஸ் த கிராஃப் பர்ஃபெக்ட்லி. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இன்னைக்கு நான் இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஐ மென்ஷன்ட் எவ்ரிதிங். ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன ஸ்டெப் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த சின்ன ஸ்கிப்பிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிக் ஸ்டெப் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி முடியும் பசங்களா. அதனால எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க. எவ்ரிதிங் வில் பி யுவர்ஸ். ஓகே, கான்ஃபிடென்ட்டை மட்டும் என்றைக்கும் விடக்கூடாது பசங்களா. அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இனி பயப்படாதீங்க நம்ம ஸ்ட்ராங்கராக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட செஷன்ஸ்க்கு வந்து லைவ் பாருங்கள் பசங்களா. உங்களுக்கு என்ன மாதிரி கோச்சிங் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் இன்னொரு 1 year 2 yearsக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து போர்டு எக்ஸாமை எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் முடிக்க முடியும். Okay, and keep following us on all the social platforms, நம்ம Instagram, Telegram, WhatsApp, அதுக்கப்புறம் Facebook எல்லாத்துலேயுமே இருக்கும் பசங்களா. நீங்கள் keep following us to know more and more about Xylem. Okay, yes, so that's it. This is me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Next உங்களுக்கு என்ன கான்செப்ட் வேணும் அப்படிங்கறத சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதை எடுத்துட்டு வரேன். Love you lots பசங்களா. Have a great day. நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்டான செஷன்ல சந்திக்கலாம்.